தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே
गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி அதுக்கு அடுத்தபடியாக எல்லா சுற்றிக்குமாக புண்ணியாகவாதி இந்த புண்ணியாகவாதின தீர்த்தத்தில் முதல்ல கங்கா யமுனா சரஸ்வதி காசி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் மகாபாத் திரிவேணி சங்கமுக தீர்த்தங்கள்லாம் வரத்துக்கான மந்திரங்களை சொல்லி புண்ணியாகவாதினங்கிற பூஜை பண்றாங்க சேதுதாகராக சப்த தீபாவசுந்தரா தரிசனத்துக்கு வரும்போது முதல்ல கோபுரத்து தரிசனம் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக நந்திகேஸ்வரோட அனுமதியோடு தான் நாம சுவாமி தரிசனத்துக்கு வரணும். அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நந்தி இருக்க வேண்டிய இடத்துல கருடாழ்வார் கருடாழ்வாரோட அனுமதியோடு தான் நாம பெருமாள் தரிசனம் பண்ணணும். 80வது ஆண்டு பதாபிஷேகத்தை முன்னிட்டு 16 கலசம் கோபுரமாரி விமானம் நவக்கிரகங்கள் மணியில் இருக்கிற நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் ஹோமங்கள்லாம் நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு அவர்கிட்ட அனுமதி. மணி அடிக்கிறதுக்கு மதுகல்லியம் பூஜை பண்ணும்போது ஏன் மணி அடிக்கிறோம்னு கேட்டாங்க. தேவதைகள்லாம் வர வைக்கிறதுக்காக தான் மணி அடிக்கிறோம். மணி அடிக்கிறதுக்காக 4 கோபுரத்துக்கு மத்தியில் இருக்கிறதா சாக்கு வாரபூஜை கலசத்துக்கெல்லாம் நாடி சொந்தான நூல்கள்லாம் சுற்றி வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு தீர்த்தங்கள்லாம் வச்சு சிகையாக பாவித்து மாவிலைகள் வச்சு திரிநேத்திரம் மக்களுடைய பரமேஸ்வரனாக பாவித்து தேங்காலாம் வச்சு தீர்த்தத்துக்கெல்லாம் அதிபதி வர்ணனுக்கு அவாகனம் 9 வயசு பூர்த்தியாகி 60வது வயசு ஆரம்பத்தில் இங்கே வந்து பண்ணிக்கிறது உத்திரரத சாத்தி 60 வயசு 61 ஆரம்பம் 70 பீமரத சாத்தி 75 இந்திய ரத சாத்தி 80 சதாபிஷேகம் 300 கனகாபிஷேகம் வருஷா வருஷம் இதேமாரி ஜென்ம நட்சத்திரம் ஆயுஷ ஹோமம் உச்சிந்திய ஹோமம் பண்ணிப்பாங்க. ஹோமங்களுக்கெல்லாம் நாம் எந்த ஊரில் வச்சு பண்ணினாலும்
உங்கள் ஊர்லேயே உங்கள் கிரகத்திலே இந்த ஊரில் இருக்கிற அந்த பாலாம்பிகா அமிர்தமூர்த்தி சுவாமி தான் இந்த கழகத்தில் ஆவாகனம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த ஊர்லேயே வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் கோடி பணங்கிறதுனால இங்கே வந்து பண்ணிக்கிறது சேத்திர அபிஷேகம். அதோடு கூட அட்டவீரக்காலத்தில் 8 சங்கார கஷேத்திரத்தில் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுக்காக மார்க்கண்டேயருக்காக எவ சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. எவ சம்ஹாரம் ஆன உடனே பூமியில ஜனனமே ஜாஸ்தியா போய் மரணமே இல்லாத பூமாதேவியினால பூமி பாரம் தாங்க முடியாம எவனை திரும்பவும் சிருஷ்டி திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் பஞ்சகிருத்தியமும் ஈஸ்வரனுக்கு சுலத்தினால தர்மராஜாவை படை கொடுக்கிறார். தூக்கத்திலிருந்து எழுந்த பாவனையாக தர்மராஜா இருக்கிறார். விக்கிரகம் அனுகிரகம் மார்க்கண்டேயருக்கு 16 வயசு இன்னும் சிரஞ்சீவி அனுகிரகம் கொடுத்த பிரதான மூர்த்தி அந்த மிருத்யுஞ்சயருக்கு பாலாம்பிகைக்கு ஆவார். 16 வயசாகவே இருக்கார் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயரை மனசால இருக்காரு சர்வமங்கலம். மார்க்கண்டேயருக்கு ஆவார். மகாகணபதிக்கு ஆவார். கதிர்காமநாதர் வள்ளி தேவசேனாசநாதர் சுப்பிரமணிய சுவாமி அட்டதி பாலகர்களுக்கு ஆவார். மூர்த்திகளுக்கு அவாகனம் மும்மூர்த்தியினாலதான் உலகமே இங்கிட்டு இருக்கு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் படைத்தல் காத்தல் அழித்தல் சிருஷ்டி திதி சம்ஹாரம் பிரம்மாவுக்கு ஆவாகனம் கூடிய மகாவிஷ்ணுவுக்கு ஆவாகனம். அதோடு கூட அந்த ஊர் கோயில்ல சிவவிஷ்ணு பேதமே கிடையாது. ஏன்னு கேட்டாங்க திருப்பார்கடல்ல வந்த அமிர்தத்தை தேவர்கள் மகாவிஷ்ணுலாம் இந்த ஊர்ல வச்சுட்டு நீராடி வர போனாங்க. நீராடி வர மாத்திரத்தில் அந்த விநாயகர் தன்னை வணங்கலாங்கிற காரணம் கேட்டுருக்காரு. இந்த க்ஷேத்திர விநாயகருக்கு பேர் அன்னவாரண பிள்ளையார் சோழகிடம் திரும்பி தேவர்கள்லாம் அந்த விநாயகரை வணங்கி இவர்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டு அமிர்தத்தை எடுத்து வழங்கப்பட்ட போது லிங்கம் ஆயிடுச்சு. அமிர்தம் இருந்து லிங்கமானதுனால தான் சாமி பேர் அமிர்தம் கிடையாது. மார்க்கண்டேய பூஜை பண்ண சாமி அந்த லட்சுமி நாராயணருக்கு இருக்கக்கூடிய 11 புத்திரனுக்கு ஆவார். பரமேஸ்வரிக்கு ஆவார். மூலிகை பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க. நாட்டு அக்னியில் ஆகுதியாகி மோகம் போல ஐக்காம்பொழியா சரீரத்துக்கு போனாங்க சகல வியாதி. அதிதேவதை தன்வந்திரி தன்வந்திரிக்கு பாதைகள் திருஷ்டி தோஷங்கள் நமக்கு ஏற்படாமல் தர்சன மகாவிஷ்ணுவுக்கு ஆவார். உங்களுடைய ஆயுர்வேதத்துக்கு ஆவார். 80க்கான சதாபிஷேகம் மிருத்யுஞ்சயருக்கு முன்னாடியே 7 பேர் சப்தசிரஞ்சீவி அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் ஹனுமன் விபீஷணர் புதாச்சாரியர் பரசுராமர் 7 பேருக்கு ஆவார். அதிபதி 7 சுவாமி ஐயப்பனுக்கு சாதுரியம் மனோதைரியம் தேகபலத்தை தரக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஆவார். கலசங்களுக்கு அவாகனாதி பூஜைகள்லாம் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக நவக்கிரகத்துக்கு ஆராதனை. நல்லது கெட்டது நடக்கிறது எல்லாமே நவக்கிரகத்தினாலதான் இந்த ஊர் கோயிலில் நவக்கிரகமே கிடையாது. நவக்கிரகத்துக்கு நான் மேலான மூர்த்தி பாலாம்பிகாத மேல அமிர்தம் மிருத்யுஞ்சய சுவாமி பாலசங்கார பூர்த்தி தான். இருந்தாலும் ஒரு சதாபிஷேகம் பண்ணிட்டு நவக்கிரகத்துக்கு அந்தந்த கடவுள் தாண்டியம் அபாவோட தர்மபத்திரியோட நவக்கிரகத்துக்கு
பூஜைகள்லாம் பண்ணணும். நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும். நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீராடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. 16 வயசுல இன்னும் சிறந்தீவி அனுகிரகம் கொடுத்தாடனே சுவாமிக்கு புத்தி பிரயோஜனமா யாரால என்ன செய்ய முடியும். அதனால நான் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற வாக்கியத்தின்படி தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் பின்னாடி வர எல்லாருக்கும் கிடைக்கணும் மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்டது. 16 ஸ்லோகம். 16 ஸ்லோகத்தை இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கையை காமிக்கும் போது நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கு. இதில் உண்டு நீங்கள் வந்து நமஸ்காரம் முடியாதவங்க வேண்டியிருந்தா போகிறோம். அவங்க மார்க்கண்டேயர் தன்னுடைய கடைசி ஸ்லோகத்தில் சொல்ற மார்க்கண்டேய கிருதம் சோத்திரம் எப்படே சிவசன்னிது. மார்க்கண்டேயராகிய என்னால் எட்டப்பட்ட அந்த 16 ஸ்லோகத்தில் எந்த ஒரு சிவன் சன்னதியில் பாராயணம் பண்ணுறாலும் பாராயணம் பண்ணுறதை காதால வாங்குறாலும் அவளுக்கெல்லாம் எமபயமே கிடையாது. நம்பி செய்வோம் பலப்பிராப்தி அடைப்போம் 3 தடவை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார். அகில உலகங்களுக்கும் ஆதி ஜெகன்மாதாவாக இணங்கிக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமியினுடைய சோத்திரம் 8 சோத்திரம். அன்னை அபிராமிதான் பல ஊரில் பல நாமதயத்தோட இருக்காளா. காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, சிதம்பரத்திலே சிவகாமியாக, கடம்பூரிலே அபிராமியாக, அன்னை அபிராமியாக அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக அமாவாசை அன்னைக்கு தான் நடந்தாது. அபிராமிப்பட்டவரால் பாடப்பட்ட பாட்டு முக்கியோர் அந்தாதி. முக்கியோர் அந்தாதி நாம் தினம் படிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அபிராமி சோதனம் சொல்லிட்டு 8 ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. மனுஷியாளாக பிறந்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும்? ஆயுஷம் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும், கணேசன் கந்தன் மாதிரி சத்ராளாக பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஸ்லோகம் 8 ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஸ்லோகம். என்னன்னு கேட்டாங்க, தினசரி நம்ம வீட்டில் கிரக தர்மிணிகள் லைஃப் பார்ட்னர் குத்துவழக்கேற்றி எனது பதி நின்னா இருக்கணும், கணவர் நின்னா இருக்கணும், தீர்க்காயுஷம் தீர்க்க சௌமங்கள் இருக்கிறது பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஸ்லோகம் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கே யாராவது விருந்தாளிகள் வந்துட்டு போனாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டு அம்மா பொழுதுபோகலும் பேசுறது இருந்தாலும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும் போது சுமங்கலிகளாக இருக்கிறாங்க.
குங்குமம் போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. வெத்தலை சீதல் குங்குமத்தை வச்சு போயிட்டு வாங்கன்னு என்ன காரணம்னு கேட்டாங்க. நாம சுமங்கலிகளை எவ்வளவு ஆராதிக்கிறப்போ அவ்வளவு அம்பாளுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒருவரு நம்ம குடும்பங்கள்லாம் மோகமாக காவுக்கு போகலாம். லலிதா சகசிரநாமத்தில் சுவாசினி அர்ச்சனா பிரீதாயி அபூர்வமான ஒரு நாமாவும் 16-8-24 மந்திரம் 24 தடவை பாவனை நமஸ்காரம். शम्भो शिव शम्भो स्वयम्भो
வீசுற வடையில பூவாட்டம் உட்கார்ந்து மாவாட்டம் நேரந்தான் முன் கைய நீட்டாத முன்னால ஓரந்தான் பூவாட தூக்காதா பூவாடா தாக்காதா நீ முத்தி போன கத்திரியா புத்தம் புது பிஞ்சு நான் முந்தா நாடு ஆளானதா எண்ணுதோ உன் நெஞ்சு உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா ஒதுங்காத தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனக்கா ஒவ்வொரு மாதிரி நக்குல நெஞ்சில பச்சையா குத்தி வச்சேன் இது தாண்டி ரகம் இதுல தானதம் உன்னத்தான் உட்கார வச்சு ரசதி ரசன ஊர்வலம் வந்துடு